இங்கே ஒரு பிறந்த குழந்தைய ஒரு வினோதமான மிஷின்குள்ளே வைக்குவாங்க. அதுக்குள்ளே வச்சு 3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 20 வயசு மனுஷங்களாக மாறிடுவாங்க. அந்த 2 மனுஷங்களையும் ஒரு வண்டியில் வச்சு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுவாங்க. இவங்களுக்கு எந்த மாதிரியான ஃபீலிங்ஸுமே இருக்காது. அந்த பொண்ணோட உடம்ப பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினில் படுக்க போடுவாங்க. அங்கே இருக்க சுற்றி வச்சு ஒரே அடி அடிக்குவாங்க. அடித்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட பாடி வானத்தில் பறக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் தூரத்தில் போன உடனே அந்த பாடி மறைஞ்சு போயிடும். இந்த பாடி எல்லாமே எங்கே போகுதுன்னு கண்டுபிடிக்க தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டுபிடிச்சிருக்கும். அதுக்கு இந்த பையனுக்கு ஒரு ஸ்பேஸ் ஷூட் மாட்டி விடுவாங்க. இவன் இடுப்புல ஒரு கயிறு கட்டி ஒரு இடத்துல கட்டி போட்டுடுவாங்க. அந்த மிஷின் ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த பையனும் வானத்துக்கு போயிட்டு அதே இடத்துல மறைஞ்சு போயிடும். இந்த பாடி எல்லாம் எங்க போகுதுன்னு தெரியாம இவர் ரொம்பவே குழப்பத்தில் இருக்குவார். அதுக்கப்புறம் இவரும் ஒரு ஸ்பேஸ் ஷூட்டை மாட்ட ஆரம்பிக்குவார். இவர் போட்டிருக்க ஷூட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெப்பமா இருந்தாலும் ஈஸியாக தாங்கிக்கும். உள்ள இருக்க இவருக்கு எதுவுமே ஆகாது. அதுக்கப்புறம் அங்க இருக்க மிஷின்ல போயிட்டு படுக்க ஆரம்பிக்குவார். இவர் இடுப்புலையும் அதே மாதிரி ஒரு ரோப்பை கட்ட ஆரம்பிக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த மிஷின் ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இவர் நேரம் அந்த வானத்துக்கு போய்கிட்டு இருக்குவார். இவரும் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவரும் மறைஞ்சு போயிட்டு வேற ஒரு இடத்துல லேண்ட் ஆயிருக்குவாரு. கடைசியாக பார்த்தா இவர் நிலாவில் தான் லேண்ட் ஆயிருக்குவார். இவருக்கு நேரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகமும் இருக்கும். இந்த இடத்துக்கு வந்தோடனே இவர் ரொம்பவே சந்தோஷமாயிடுவார். இவர் பூமின்னு நினைச்சு ரொம்பவே சந்தோஷமா இருக்குவார். ஆனால் இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அவர் அனுப்புன டெட் பாடி மட்டும் தான் அந்த இடத்துல இருக்கும். இதெல்லாம் பார்த்த உடனே இவர் ரொம்பவே பயந்துகிட்டு இருக்குவார். அதுக்கப்புறம் இவர் இடுப்புல ஒரு கயிறு கட்டி இருக்கும். அதை யாரோ பிடிச்சி இழுத்துருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காட்டில் வந்து விழுந்துருவார். இவர் கண் முடிச்சு பார்த்தா இவர் கண்ணு முன்னாடி ஏகப்பட்ட பேர் இருக்கும். இங்கே இருக்கவங்க எல்லாருமே பைத்தியம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குவாங்க. அப்போதான் இவருக்கு ஒன்று தெரிய வரும். இந்த ஆளு பார்த்தீங்கன்னா வேற ஒரு கிரகத்தில் வந்து விழுந்திருக்கும். இந்த ஆளு கனவுல நினைச்சு பார்த்தா கூட இந்த இடத்த விட்டு தப்பிக்கவே முடியாது. அதனால அங்கே இருக்க மக்களோட வாழ ஆரம்பிச்சிருவாரு. அப்போ கூட மறுபடியும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்குவாரு.